பேட்டி கொடுக்கக்கூடிய எல்லா நடிகைகளுமே வந்து அக்மாருக்கு யோகியர்கள் கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டு எனக்கு அதனால தான் வந்து வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு பேசி பப்ளிசிட்டி தேடிக்கொண்ட ஒரு நடிகை நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன், அதனால எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சேனலாக போய் பேட்டி கொடுக்குற அந்த 3 நடிகைகள் உண்மையிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க. கதையை நம்பாம சதையை நம்பி மட்டுமே படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் நீங்க சொல்ற மாதிரியான பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. சில்க் ஸ்மிதா ஒரு விதிவிலக்கு. 2-3 படம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கவர்ச்சி நடிகைன்னு முத்திரை கொடுத்தி. சார், நீங்க இத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கீங்க, நிறைய நடிகைகளை வந்து பார்த்துருப்பீங்க. உங்களை வந்து ஏதாவது ஒரு நடிகை வந்து ஏமாத்திருக்காங்களா? நிச்சயமா உண்டு. ஒரு இளம் நடிகைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு 38 வயசு இருக்கும். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் கை நழுவி போயிடுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இதை பத்தி நீங்க சேனல்ல வெளிப்படையா பேசுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அதை பார்த்துட்டு ஜென்யூனா இருக்கிற டைரக்டர்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கட்டும்ன்ற நல்ல எண்ணத்துல நான் கேட்டேன். கண்டிப்பா கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. நான் ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல அவங்கள அழைச்சிட்டு போய் பேட்டி கொடுக்க வச்சேன். அந்த பேட்டி லட்சக்கணக்கான வியூஸ் போச்சு. என்கிட்ட இன்னொன்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த பேட்டி அந்த தமிழுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் போட சொல்லுங்க சார் அப்படின்னு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நானும் சேனல் ஓனர்கிட்ட சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை போட்டாங்க. இந்த பேட்டி வைரல் ஆயிட்டு லட்சக்கணக்கான வியூஸ் போனதுக்கு பிறகு சில டைரக்டர்ஸ் அவங்கள, அதாவது ஜென்யூனா இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்காத டைரக்டர்ஸ், அந்த மாதிரி டைரக்டர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னாக்கா, இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லுகிற நடிகையை நம்ம படத்துல நடிக்க வச்சா அப்போ நாம வந்து ஒரு ஜென்யூன் டைரக்டர், நல்ல டைரக்டர்ன்றது எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு நேர்மறையாக நினைக்கக்கூடிய டைரக்டர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி சில டைரக்டர்ஸ் அவங்கள வந்து அந்த இன்ஸ்டாகிராம் டிஎம் மூலமா அப்ரோச் பண்ணியிருக்கலாம். சில பேர் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியாது, ஆனா ஒருத்தர் பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த டைரக்டரே என்கிட்ட சொன்னாரு. அந்த டைரக்டர், நான் இந்த துறையில இருக்கிறதுனால என் நம்பர் பலருக்கும் சினிமா துறையில பலர்கிட்டையும் இருக்குது. அப்படி யாருக்கிட்டேயும் என் நம்பரை கேட்டு வாங்கி அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், சார் நீங்கள் அரேஞ்ச் பண்ணின அந்த நடிகையுடைய பேட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த பேட்டி மூலமாக, அதை பார்த்துட்டு தான் என்னுடைய படத்தில் அவங்களுக்கு நான் கதாநாயகி வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் இந்த விஷயத்த அந்த நடிகை என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா இதை சொன்னால் நான் அந்த என் மூலமாக வந்த வாய்ப்பு அப்படிங்கிறதுனால, பொதுவாக சினிமா துறையில் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்குற பிஆர்ஓக்களுக்கு ஒரு 15% அவங்களுடைய சம்பளத்தில் பிஆர்ஓ கமிஷனாக கொடுப்பாங்க. இப்போ 3 லட்சம் ஒரு நடிகைக்கு சம்பளம் அப்படின்னா 45,000 அந்த பிஆர்ஓ கமிஷனாக கொடுப்பாங்க. ஸோ நான் எங்கே அந்த மாதிரி பிஆர்ஓ கமிஷன் கேட்டுட போகிறேனோ அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் அந்த நடிகை இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. இது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா வந்து என்கிட்ட நெருங்கி பழகின நடிகை அவங்க. நானும் அவங்களும் பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டு கூட நான் போயிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஒரு பெரிய உதவி ஒன்று தேவைப்பட்ட போது, கிட்டத்தட்ட சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையில் அவங்க சிக்கின போது நான் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் பிறகும் நன்றி இல்லாத விதமாக இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. ஆனால் நன்றி உள்ள சில நடிகைகளும் நிச்சயமா இதில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அந்த நடிகை அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுறதே கிடையாது? இல்லை, நான் இந்த விஷயத்தை வந்து அந்த நடிகை கிட்ட கண்டு கொள்ளவே இல்லை. என் மூலமாக நான் அரேஞ்ச் பண்ண பேட்டி மூலமாக உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து தாமே இந்த டைரக்டர் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறத வந்து நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அதனால எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறதும் கூட ஒருவேளை இந்த சேனல் பேட்டியை பார்த்தாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து எனக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டு டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் அணுகும்போது
அவங்கள நான் ரெக்கமெண்ட் பண்றத நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் வேறு வேறு நடிகைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். சார் அப்பத்துல இருந்தே அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தை வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அப்போ ஓகே, இப்போ வந்து எல்லாமே வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வந்துட்டு எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வெளிப்படையா நடக்குதா? வெளிப்படையா நடக்கல, அது ரகசியமான முறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பல பேரும் வந்து சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க. இதுலேயும் ஒரு இக்கு இருக்கு. என்னன்னா, இப்படி பேட்டி கொடுக்கக்கூடிய எல்லா நடிகைகளுமே வந்து அக்மாருக்கு யோகியர்கள் கிடையாது. இது போல நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்க மாட்டேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்காததுனால தான் எனக்கு வந்து பட வாய்ப்புகள் வரலை அப்படின்னு சோஷியல் மீடியா சேனலாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட் எவர் இட் மேபி, வெளிப்படையாக பொது தளத்தில் சொல்லுகிற நடிகைகளில் சில பேர் அவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க தான். ஆனால் இப்படி சொல்லி எல்லாருடைய அட்டென்ஷனையும் தன் பால் இருக்கிறதுக்காக பொய் சொல்கிறாங்க. ஒரு நடிகை ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து இன்னைக்கு ஹீரோவா வந்திருக்கிற ஒரு நடிகர், அவர் ஹீரோவா நடிச்ச ஒரு படத்துல, அது டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட். அது அந்த படத்துல செகண்ட் ஹீரோயின் கேரக்டருக்கு எனக்கு ரொம்ப தோழியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை செலக்ட் ஆனாங்க. ஆனா வந்து அந்த ப்ரொடியூசர், டைரக்டர் கேட்கல, ப்ரொடியூசர் வந்து அந்த பொண்ணுகிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாராம். என்னுடைய தோழி நடிகை அதை மறுத்துட்டாங்க. மறுத்த அந்த ஒரே காரணத்துக்காக அந்த செகண்ட் ஹீரோயின் வாய்ப்பு அவங்க கை நழுவி போயிடுச்சு. ஆனா பல சேனல்களில் உட்கார்ந்து கொண்டு என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டு எனக்கு அதனால்தான் வந்து வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு அப்படின்ட்டு பல சேனல்களில் பேசி பப்ளிசிட்டி தேடிக்கொண்ட ஒரு நடிகை அந்த படத்தில் செகண்ட் ஹீரோயின் ரோல்ல நடிச்சாங்க. இத அந்த வாய்ப்பு மறுத்த அந்த நடிகை என்கிட்ட சொன்னாங்க. நான் மறுத்த அந்த கதாபாத்திரத்துல அவ நடிச்சிருக்காள்னா அப்ப என்ன அர்த்தம் நீங்களே தெரிஞ்சுக்குங்க சார், அவளை நம்பாதீங்க, அவ பொய் சொல்றா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா சாந்தி வில்லியம்ஸ் அம்மா பிரபலமான நடிகை, சீரியல்களிலும் சினிமாவிலும் கூட நடிச்சிருக்கிறாங்க. அன்னியன் படத்துல கூட விக்ரமுடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க. சாந்தி வில்லியம்ஸ் அம்மாவும் நானும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்தோம் ஒரு சேனல்ல. அவங்க ஆடியோ பேட்டி கொடுத்தாங்க, நான் நேரடியாக உட்காந்து பேட்டி கொடுத்தேன். அதுல அந்த அம்மா கூட சொன்னாங்க, குறிப்பிட்டு 3 நடிகைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது யார் அந்த நடிகைகள் நான் சொல்ல விரும்பல. ஒரு 3 நடிகைகள் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன், அதனால எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சேனலா போய் பேட்டி கொடுக்குற அந்த 3 நடிகைகள் உண்மையிலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க அப்படின்னு சாந்தி வில்லியம்ஸ் அம்மா சொன்னாங்க. சார் முன்னாடிலாம் வந்துட்டு திறமையை பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே போதும் எல்லாருமே உடம்ப காட்டி தான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. கப்புள்ஸ் வீடியோஸும் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இதை பார்த்து டைரக்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, சரி இந்த பொண்ணு ஓகே இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இங்க திறமையை பார்த்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே வந்து இதுல இல்லையே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கதையை நம்பாம சதையை நம்பி மட்டுமே படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் நீங்க சொல்ற மாதிரியான பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா அது லாங் ரன்ல வந்து நிச்சயமாக வெற்றி தராது. அந்த டைரக்டர்களும் சரி, இந்த நடிகைகளுக்கும் சரி. இந்த மாதிரி அவங்க வந்து தங்களை வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு வாய்ப்பு தேடி நடிக்கக்கூடிய பெண்கள், அவங்கள கூட வந்து ஒரு 100 பேர் அப்படி பண்றாங்கனாக்கா ஒரு 10 பேரு தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைச்சு நடிக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து 1-2 படங்களோட காணாம போயிடுவாங்க. திறமையை மட்டும்தான் இங்க நிலைச்சு நிற்கும். வெறும் இந்த கவர்ச்சியை காமிப்பதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உடன்படுவதோ லாங் ரன்ல வந்து எந்த நடிகைக்கும் வெற்றியை கொடுக்காது. சரி, இப்போ நீங்க சொன்ன அந்த கவர்ச்சிக்கு வந்து லாங் டைம் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. இப்போ குடும்ப கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்க ஒரு ஹீரோயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 படத்தோட வந்து காணாம போயிடுவாங்க. ஆனா கவர்ச்சி காட்டி நடிக்கிறவங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து அவங்க போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் வந்து போய்கிட்டே இருக்குது. இல்ல, வெறும்னே கவர்ச்சியை மட்டுமே நம்பி நடிச்சிட்டு இருக்கிற எத்தனை நடிகைகள் வந்து லாங் ரன்ல இருக்காங்க நீங்க சொல்லுங்க சார். கொட்டேஷன் கேங் படத்தோட பிரஸ் மீட்ல வந்துட்டு சன்னி லியோன் வந்து பேசியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா,
அவங்கள வந்து அப்ரோச் பண்ற ஒவ்வொரு டைரக்டருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துல இருந்து உங்களோட இமேஜ் வந்து வேற மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கான ஒரு கதை கூட அந்த மாதிரி அமையவே இல்லை. என்ன அப்ரோச் பண்றவங்க எல்லாம் அந்த கிளாமர் ரோலுக்கு தான் அப்ரோச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க நல்ல ரோல் வரும்னு நினைச்சிட்டு தான் பண்றாங்க. பட் அவங்களுக்கு வரது எல்லாமே கிளாமர் ரோல் தான் வருது. இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில்க் ஸ்மிதா அவங்க நிறைய கிளாமர் ரோல்ல பண்ணியிருக்காங்க. ஒரு சில நல்ல படங்களுமே நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து மார்க் ஆண்டனி படம் வந்துச்சு. அதுல வந்து சில்க காட்டி இருந்தாங்க. அதுக்குமே வரவேற்பு கிடைச்சிருந்தது. இந்த மாதிரிதான் வரவங்க எல்லாருமே நமக்கு வந்து நல்ல படங்கள் அமையும்னு சொல்லிட்டு வராங்க. நீங்க ஏற்கனவே கேட்டீங்க யார் நிலைச்சு நிக்கிறான்னு கேட்டீங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் தானே கிடைக்குது. சில்க் ஸ்மிதா ஒரு விதிவிலக்கு. ஒரு கவர்ச்சி நடிகை இந்த அளவுக்கு காலம் கடந்தும் பேசப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அது அவங்களுக்கு கடவுளுடைய கிஃப்ட்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லா கவர்ச்சி நடிகைகளும் நிலச்சி நிற்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இப்போது நீங்கள் சொன்ன சன்னி லியோனுக்கு கூட வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் அவங்க நடித்தா படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற நிலைமை நிச்சயமாக இங்கே கிடையாது. சன்னி லியோன் நடித்த தமிழ் படங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது எதுவுமே வந்து சக்ஸஸ் படங்கள் கிடையாது. மாயான்னு ஒரு ரொம்ப பழங்காலத்து நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்து கவர்ச்சி நடிகை. அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. என்னை வந்து என் திறமையை காண்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம எல்லாரும் கவர்ச்சி நடிகை வேஷம் மட்டுமே கொடுத்து என்னுடைய கேரியரை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கண்ணீருடன் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. இதுதான் யதார்த்தம். கவர்ச்சியை மட்டுமே நம்புகிற நடிகை அவங்க ஃபீல்டில் நிலைச்சி நிற்க முடியாது. ஏதோ குறுகிய காலத்துக்கு கொஞ்சம் பணம் பண்ணலாம், மற்றபடி அவங்க ஒரு வெற்றிகரமான நடிகையாக திகழ முடியாது. இப்போ நயன்தாரா எடுத்துக்கிட்டா கூட சத்தியம் அப்படின்னு படம் பேர் நினைவு எனக்கு, விஷால் கூட நடிச்ச படம். அதுல வந்து ஓவர் எக்ஸ்போஷர் காட்டியிருப்பாங்க நயன்தாரா. ஆனா அந்த மாதிரியே அவங்க அடுத்தடுத்து 2-3 படம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கவர்ச்சி நடிகைன்னு முத்திரை கொடுத்தி ஓரம் கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க, சுதாரிச்சுக்கிட்டாங்க. இனிமேல் நல்ல ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் நடிக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி தன்னுடைய ரூட்டை மாற்றிக்கிட்டதுனால தான் ஒரு வெற்றிகரமான நடிகையாக அவங்களால வர முடிஞ்சது.